சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல விடிய காலையிலேயே பாத்தீங்கன்னா, நம்ம மனோஜ் பக்தி பயமா, பயங்கரமா விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. என்னடா இவ்வளோ காலையில யார்றா பூஜை பண்றது? எப்பயுமே மீனா தானே பூஜை பண்ணுவா. இப்ப யாரு பூஜை பண்றது? அப்படின்னு எல்லாருமே இங்க சாமி அறைய எட்டி பார்த்தா, நம்ம மனோஜ் தான் பக்தி மயமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. எல்லாருமே என்னாச்சு மனோஜுக்கு இப்படி சாமி கும்பிடுறானே விழுந்து விழுந்து அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்றேன் சொல்றேன் எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு நம்ம மனோஜ் நான் சொன்னேன்ல ஈசிஆர்ல ஒரு பீச் ஹவுஸ வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு நம்ம மனோஜ் சொல்றாப்ல. சொல்லிக்கிட்டு இருந்தியே அதுதானா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரும். ஆனா அந்த ஓனர் 3 கோடி ரூபாய்க்கு எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே எல்லாருக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே ரேட்டை ஏத்தி தானே சொல்லுவாங்க. இவங்க என்னடான்னா குறைச்சு சொல்றாங்களே. அதுல ஏதாச்சும் வில்லங்கமாவது இருக்க போகுது. ஒருவேளை பேய் வீடா இருக்க போதுடா அப்படின்னு முத்து கிண்டலுக்கு சொல்ல மனோஜ் லைட்டா பயப்படுறாப்ல. உடனே ரோகிணி இருந்துகிட்டு பாருங்க ஆண்டி வேணும்னே எங்களை வெறுப்பேத்துறாரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் நார்மல் மோடுக்கு வந்தாப்ல நம்ம மனோஜ். என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா. ஒரு வழியா வீட்டை வாங்குறது அப்படின்னு முடிவாயிடுச்சு. சோ அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. இப்பொழுதைக்கு அட்வான்ஸ் 5 லட்சம் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட போறாங்களாட்டுக்கு. இப்ப அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில்ல நம்ம மீனாவோட அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்து திரும்பி வந்த கதையை தான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க நம்ம மனோஜும், ரோகிணியும் வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல வச்சு தான் அட்வான்ஸ் குடுக்க போறாங்களாட்டுக்கு. மனோஜ், ரோகிணி வர்றத நம்ம சீதா பாத்துர்றாங்க. பாத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோகிணி நாங்க அட்வான்ஸ் குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது, அங்க இருக்கிற ஒரு குடத்த காலால தட்டி விட்டுர்றாங்க ரோகிணி தெரியாம. இது அபசகுனமாச்சே அப்படின்னு நம்ம மீனாவோட அம்மா சொல்ல, உடனே மீனா சும்மா இருக்காம நேரா போயிட்டு அட்வான்ஸ் குடுக்குறப்ப இந்த விஷயத்த சொல்லி இப்பொழுதைக்கு அமௌண்ட் குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உடனே அவங்க 2 பேரு அதாவது பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் வாங்குறதுக்காக அந்த வீட்டு ஓனர்ன்னு 2 ஃப்ராடு வந்திருக்காங்க இல்லையா? அவங்க உடனே "ஓ! அப்படியா? அப்படின்னா நான் வேற பார்ட்டி கிட்ட இந்த வீட்ட வித்துக்கிறேன்" அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண, வேற வழியே இல்லாம எடுத்துக்கிட்டு வந்த 5,00,000த்தையும் அவங்க கிட்ட குடுத்துர்றாங்க. அவங்களும் ஒரு டூப்ளிகேட்டா ஒரு டாக்குமெண்ட்ட குடுத்துர்றாங்க. அதையும் நம்பி இந்த ரோகிணியும், மனோஜும் வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க. ஆக மொத்தத்துல இந்த 5,00,000தோட ஓடிடுவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.